இங்கு இருக்கிற மதவாத அரசியல் என்பது உலக அளவில் எனக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளிலும் இந்தியர்களா காங்கிரஸ் ஆண்ட வரைக்கும் 2010-12 வரைக்கும் இந்தியர்கள்னா வரவேற்கலாம். இட்ஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இட்ஸ் எ வெரி இன்க்ளூசிவ் கண்ட்ரி, எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு பார்வையும் புரிதலும் இருந்தது. இன்னைக்கு அந்த புரிதல் இல்லை. போக போக இன்னும் அது கூர்மைப்படும். அது எங்கெங்கெல்லாம் அது வெளிப்படும்னு தெரியாது. எல்லா இடங்கள்லையும் நான் சொல்றேன் இல்லைங்களா, மனசுக்குள்ளெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க, வெளியே நல்லா சிரிச்சு தான் இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள அந்த பகையையும் வச்சுட்டு இருப்பாங்க. இந்தியாவிற்கு எதிராக பேசுகிற இந்தியர்களின் எண்ணிக்கை உலக பரப்பில் அதிகமாகும். அது பொதுவில் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் எதிராக இன்று உருவாகி வருகிற மனநிலையை மேலும் அது வலுப்படுத்தும். நம்ம இன்னும் அங்க எல்லாம் போய் போர் புரிஞ்செல்லாம் நிற்க முடியாது. அது அவங்க நாடு. உகாண்டால அடிச்சு துரத்தலையா? ஒரே வாரத்தில் பர்மாவில இருந்து எத்தனை லட்சக்கணக்கான தமிழர்களை அடிச்சு துரத்துனாங்க. அது அவங்களோட தேசம். அங்க போனா அந்த சூழ்நிலையோடு சேர்ந்து வாழ்றது தான் நமக்கு புத்திசாலித்தனமே தவிர, அதே மாதிரி நாம் எல்லோரையும் உள்ளடக்குகிற நாடு என்கின்ற ஒரு மரபு இருக்கின்ற வரைத்தான் உலக அளவில் நாம் மதிக்கப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம். இல்லை என்றால் உலக அளவில் நமக்கு பாதுகாப்பு குறைந்து கொண்டுதான் வரும்.